வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் கேட்பாரற்று கிடக்கும் ரூபாய் 10,900 கோடி. உங்கள் பணத்தை எடுக்க இது கட்டாயம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியாவில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான வரப்பிரசாதமாக உள்ள திட்டம்தான் இந்த ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம், அதாவது இபிஎஃப்ஓ, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இந்த அமைச்சகத்தின் மூலம் அரசு ஊழியர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் துறை ஊழியர்களின் பெயர்களில் கணக்கு தொடங்கப்படும். இந்த கணக்கில் ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்பட்டு மாதம் வரவு வைக்கப்படும். இந்த மாதம் வரவு வைக்கப்படும் பணத்திற்கான வட்டியையும் அரசு வழங்குகிறது. ஊழியர்களின் ஓய்வு காலத்தை பாதுகாப்பானதாக மாற்ற இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் பணியின் போதே ஊழியர்கள் தங்களுக்கு நிதி தேவை ஏற்படும் பட்சத்தில் பணத்தை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான பிஎஃப் கணக்குகளில் பணம் எடுக்கப்படாமலே உள்ளது. அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் கிளைம் செய்யப்படாத பணத்தின் அளவு ரூபாய் 10,900 கோடியாக அதிகரித்துள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். இபிஎஃப்ஓவில் கேட்பாரற்று கிடக்கும் ரூபாய் 10,900 கோடி. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் ஊழியர்கள் திருமணம், மருத்துவம், வீடு கட்டுதல் உள்ளிட்ட தேவைகளுக்காக பணத்தை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் சில ஊழியர்கள் தங்களது பணத்தை எடுத்துக்கொள்கின்றனர். ஆனால் சில ஊழியர்கள் தங்களது பிஎஃப் பணத்தை அப்படியே வைத்திருந்து தங்களது ஓய்வு காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என நினைப்பர். அதன் காரணமாக அவர்கள் அந்த பணத்தை அப்படியே பிஎஃப் கணக்கில் விட்டு விடுவர். இந்த நிலையில் அவ்வாறு கேட்பாரற்று சுமார் ரூபாய் 10,900 கோடி பணம் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அதன்படி இந்நிலையில் பிஎஃப் பணத்தை எடுப்பது எப்படி? இபிஎஃப்ஓ கணக்கில் பணம் இருந்து அதனை எடுக்க தெரியாமல் இருக்கிறீர்கள் என்றால் பிஎஃப் பணத்தை எப்படி எடுப்பது என்பது குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அங்கு ஊழியர் தனது யுஏஎன், அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் எண் மற்றும் கடவுச்சொல்லை பதிவிட வேண்டும். பிறகு அதில் கொடுக்கப்பட்டு இருக்கும் கிளைம் அம்சத்தை பயன்படுத்தி பிஎஃப் பணத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் பிஎஃப் பணத்தை எடுக்க பிஎஃப் கணக்கில் இகேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் என்பதை மேற்கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.